நேத்து நடந்த மேட்ச்சில மும்பை விசஸ் டெல்லி மேட்ச்சில நம்ம மும்பை அபாரமான ஒரு வெற்றி அடைஞ்சு நேத்து ப்ளே ஆஃப்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லியாகணும். நேத்து நடந்த மேட்ச்சில நம்ம மும்பை இண்டியன்ஸில் ரியான் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டதில் நம்ம ரோஹித் சர்மா 5 ரன்ல அவுட் ஆகி வெளில போயிட்டாரு. ரியான் ரிக்கல்டன் 25 ரன் அடித்தார் 18 பாலில். வில் ஜாக்ஸும் அந்தளவுக்கு ஒன்றும் அடிக்கலை, 21ல் அவுட்டு. நம்ம சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 18 ஓவர் வரைக்குமே 132, 138 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் நினச்சேன் ஒரு 150க்குள்ளேயே முடிச்சிருவாங்க டிசி, இந்த மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். அந்த ஒரு டைமில் நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து விட்டு கிளின்னு கிழிச்சு சூரியகுமார் யாதவ் நமன் தீரும் 2 பேரும் அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு 11 பால் பந்தில் 42 ரன் அடித்து டீமோட ஸ்கோரை 180க்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த 180 அந்த இடையில உள்ள அந்த ஒரு 50 ரன் வந்து ஷார்ட்டில் வந்த அந்த ஒரு காரணத்தினால தான் நேற்று டீம் வந்து வின் பண்ணாங்கன்னு சொல்லி ஆகணும். அதனாலேயே நேற்று கேஎல் ராகுல் எல்லாருமே டக்குன்னு விக்கெட்லாம் விட்டு எல்லாருமே வெளியாகிட்டாங்க. நேற்று நம்ம அக்ஷர் பட்டேல் வேறு இல்லை. டீமில் நல்லா பர்ஃபார்மன்ஸை யாருமே நேற்று வந்து டெல்லியில் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைங்க. அதுதாங்க மெயின் ரீசனே நேற்று. அது இல்லாமல் நம்மளுடைய மிச்சல் சாண்டனர் அவரோட பவுலிங் ஸ்பெல் என்னமா பவுலிங் போடுறாருங்க. ஐயோ மிச்சல் சாண்டனர் நீயாம்மா இப்படி பவுலிங் போடுற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரியான ஒரு பவுலிங்கின் எஃபெக்ட் நேற்று. நம்ம மிச்சல் சாண்டனர் 4 ஓவருக்கு 11 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காருங்க நேற்று சரியான ஒரு மேட்ச்சு. என்னமா விக்கெட் எடுத்திருக்காரு. நம்மளோட விப்ராஜோட விக்கெட்டு, நம்மளோட அஸ்தோஷ் சர்மா அண்ட் இன்னொரு விக்கெட் நம்ம அபிஷேக் போரல் சரியான ஒரு விக்கெட்டு. சமீர் ரிஸ்வியா, ஆமாங்க சமீர் ரிஸ்வி விக்கெட்லாம் சரியான ஒரு விக்கெட்ஸ் எடுத்து இது செமையான ஒரு மேட்ச் பார்த்தோம். நேற்று பல்டான்ஸ் கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். மும்பை இந்தியன்ஸ் ப்ளே ஆஃபுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்கனால எப்படியுமே அவங்க ஃபைனல் ஆடுவாங்கங்கிறத இது வரைக்குமே நடந்திருக்கு. ப்ளே ஆஃப் வந்தாலே பார்ப்போம் இந்த வருஷம் என்ன நடக்குதுன்ட்டு. இன்றைக்கி மேட்ச்சு நம்ம எல்எஸ்ஜி விசஸ் ஜிடி. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க? ஜிடி வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க டாப் 2லேயே இருப்பாங்க. அதுதான் அவங்களும் முயற்சி செய்வாங்க. நம்ம எல்எஸ்ஜி என்ன பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் பொறுத்து தான் பார்க்கணும். அவங்க ஒரு ப்ரைடுக்காக தான் விளாண்டு ஆகணும். அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க ஆல்ரெடி, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு மேட்ச் ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச். அந்த மேட்சோட ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் நான் போடுறேன், இல்லை இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? நாளைக்கு பார்க்கலாம். அந்த மேட்சோட பிளேயிங் 11 உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு எல்எஸ்சி விசஸ் ஜிடியோட பிளேயிங் 11 வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் ரெடி பண்ணுறேன்னு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா மட்டும். ஓகேங்களா? பாய், டாட்டா, see you.